அது ம். எப்படி நம்மளோட இந்த மாரி பேங்க் பேலன்ஸ் வந்து நம்பர்ஸ் வச்சு கால்குலேட் பண்றாங்க. எப்படி ஏறும் அப்படின்னு டவுட்ஸ் வரும் இல்லையா? ஆமா. ஸோ அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? இது எப்படி வொர்க் அவுட் ஆகும்ன்றதுக்கு எப்படி நீங்க சொல்றீங்க? அதுதான் நாங்க சொல்றோமே இல்ல மேடம். என்னன்னா, சம்பத்து அதாவது எல்லாமே பிளானட்ஸ் தான். உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரையினுடைய கிரகம் இந்த நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப இந்த நம்பர்ஸ வச்சா பணம் வரும்னு சொல்றோம். அதை தாண்டி அவங்க ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க இல்லீங்களா? அந்த நம்பர் எங்க இருந்து வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க ஜாதகத்திலே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ம். ஓகேங்களா? அப்ப அந்த நம்பர் வச்சா, அதாவது என்னுடைய அக்கவுண்ட்ல பணமே நிக்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது. எனக்கு எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் நிக்க மாட்டேங்குது அப்டின்னுவாங்க. உங்க அக்கவுண்ட் பேங்க் பேலன்ஸ் எப்படி மெயின்டெயின் பண்றீங்கன்னு கேட்பேன். ம். அவங்க ஒரு நம்பர்ஸ்ல சொல்லுவாங்க. நான் ஒரு ரூ. 500 மெயின்டெயின் பண்ணுவேங்க. இல்ல ஒரு ரூ. 1000 வச்சிருப்பேன். இல்ல ஒரு ரூ. 300 தான் மினிமம் 0 பேலன்ஸ் கூட போகும் அப்டின்னுவாங்க. நீங்க இந்த மாரி மெயின்டெயின் பண்ணுங்கன்னு சொல்வேன். அப்படி மெயின்டெயின் பண்ணும்போது தான் அந்த நம்பர்ஸோட ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு லெவல் வேலை செய்ய ஆரம்பிச்சது. சார் நீங்க சொன்ன மாரி நான் நம்பர்ஸ் வச்சேன். இப்ப பரவால்ல. பணம் வீண் விரயம் ஆகறதில்ல. மேற்கொண்டு எனக்கு சம்பாதிக்கிற பணம் என் அக்கவுண்ட்ல தங்குது. மேற்கொண்டு எனக்கு குடும்ப செலவுக்காக பணம் தேவைப்படுது. நீங்க சொன்ன நம்பர்லயே நான் மெயின்டெயின் பண்றதுனால, எனக்கு அந்த பணம் அப்படியே தான் நிக்குது. மேற்கொண்டு பணமும் வருது. ஒண்ணு பணம் வரத்துக்கு உண்டான சோர்ஸ் கோட் என்னவா இருக்கும்? வேலை இருக்கணும். வேலை மூலியமா பணம் வரணும். முதல்ல சோர்ஸ் ஆஃப் கோட் வந்து ஜாப் தான். ஜாப் கரெக்ட்டா போயிட்டு இருந்துச்சுன்னா, மந்த்லி ஆனா இன்கம் வரப்போகுது. ஸோ அந்த இன்கம்ம நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த நம்பர்ஸ் ஃப்ரீக்வன்சிய ஃபாலோ பண்ண சொல்றோம்.